உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஏதோ ஒண்ண இந்த கழுகு தான் கட்டுச்சு. இந்த கழுகை கூட்டம் என்ன செய்யுது? நான் பிரசங்கம் பண்றேன் திருச்சியில, இந்த வருஷம் கர்த்தர் கூட்டை கலைப்பார் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன், இந்த மினிஸ்ட்ரியில அங்கங்க நடத்திக்கிட்டு இருக்க இந்த மேட்டர் ஃபுல்லா கலைச்சிட்டு வேற ஏதோ செய்ய போறாருன்ட்டு மீட்டிங்கை ஃபுல்லா ஸ்டாப் பண்றேன். கர்த்தர் சொன்னாரு, மீட்டிங்கை கலைக்கலப்பா, சப்ஜெக்டை கலைக்கிறேன். இப்போ ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆவி எப்போ கலையும் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். வருஷம் முழுவதும் மதவாதத்தை ஒழுக்கத்தை என்கிற பெயரிலே, பரிசுத்தம் என்கிற பெயரிலே மக்களுக்குள்ளே ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டை பேசிக்கிட்டு இருந்த அந்த சபையிலே கலையாத அசுத்தாவி பிடிச்சவன் ஓரமாக உட்காந்து கை தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கிருபை உள்ள வந்த உடனே கலைஞ்சாம் பாருங்க. கிரேஸ் கலைக்கும். ஏற்கனவே இருக்கிற கூட்டம் என்ன செய்யும்? கலைக்கும். நம்ப மாட்டீர்கள். 2013 மேல வந்து நான் கிரேஸ்குள்ள என்டர் ஆகிறேன். ஜனவரியில் நான் பேசுறேன். என்ன தெரியுமா பேசுறேன்? இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, கழுகு தன் கூட்டை கலைக்கும் அப்படின்னா. சார் சாட்சி சார், ஏதோ ஒண்ண இந்த கழுகு தான் கட்டுச்சு. இந்த கழுகை கூட்டம் என்ன செய்யுது? நான் பிரசங்கம் பண்றேன் திருச்சியில, இந்த வருஷம் கர்த்தர் கூட்டை கலைப்பார் அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன், இந்த மினிஸ்ட்ரியில் அங்கங்க நடத்திக்கிட்டு இருக்க இந்த மேட்டர் ஃபுல்லா கலைச்சிட்டு வேற ஏதோ செய்ய போறாருன்ட்டு மீட்டிங்கை ஃபுல்லா ஸ்டாப் பண்றேன். கர்த்தர் சொன்னார், மீட்டிங்கை கலைக்கலப்பா, சப்ஜெக்டை கலைக்கிறேன். பின்பு சீஷர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை கலைச்சார். கழுகு கூட்டை கலைக்கிறப்ப அதுவரை கூட்டில் இருந்துச்சு பிரமாணத்தின் உபதேசம். கூட்டை கலைத்த போது கழுகு பறக்க ஆரம்பித்தது. இது கிருபையின் உபதேசம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுன்றக்காக எல்லாத்தையும் நீ ஒதுக்கணும்னு சொன்னீங்கன்னா, நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் ஜெபம் இருக்கா இல்லையா? அப்ப புதிய ஏற்பாட்டில் யாரும் பண்றது இல்லையா? பழைய ஏற்பாடு தசமமான்ற இல்லை, புதிய ஏற்பாட்டில் கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஜெபம் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் பண்ணாமல் இருக்கிறோமா? நம்ம பேசிட்டு இருக்கோம் புதிய உடன்படிக்கை ஜெபம்னு. ஜெபம் இருக்கு, ஆனால் வேற மாதிரி இருக்கு. கையை தட்டுங்க. பழைய ஏற்பாட்டில் பைபிளை நேசிச்சாங்களா இல்லையா? எதை நேசிச்சாங்க? பிரமாணங்கள் நேசிச்சாங்க. நம்முடைய பிரமாணங்கள் என் தியானமாக இருக்கிறதுன்னு. புதிய ஏற்பாட்டில் பிரமாணமே கிடையாது. அப்போ நம்ம பைபிளை வாசிக்கிறது இல்லையா? நம்ம வாசிக்கிறோம், ஆனால் பிரமாணங்களை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். அந்த சங்கீதம் 119 சொல்லப்பட்ட அத்தனை மெடிடேஷனையும் நம்ம நியூ கவர்னன்ட் அப்ரோச்சில் பண்றோம். பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல் இருக்கா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல் இருக்கு. நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. புதிய ஏற்பாட்டில் இப்போ கீழ்ப்படிதலே கிடையாதா? சொல்லுங்க. இருக்கு, ஆனால் அந்த கீழ்ப்படிதல் இல்லை. இது வேற கீழ்ப்படிதல். சிலுவைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம் இருக்கு. அப்ப புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தம் வேண்டாமா? ஏன்னா புதிய உடன்படிக்கைனால பழைய சிலருக்கு எதையுமே சேர்க்கக்கூடாதுல்ல. உங்க கணக்குப்படி இருக்கு புதிய ஏற்பாட்டில். ஆனால் நீ சொல்ற மாதிரி சுய நீதியில் வர பரிசுத்தம் இல்லை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தம். எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டுக்கு வருது, ஆனால் வேற ஃபார்மேஷன்ல வருது. கையை தட்டுங்க, அதைத்தான் சொல்ல வரேன். எல்லாமே வருது, ஆனா வேற வேற வியூல, வேற ஆங்கிள், வேற டைமென்ஷன்ல வருது. அப்படித்தான் தசம பாகம் வேற ஆங்கிள் வருதுன்ற நான் கையை தட்டு. ஆமென், ஹல்லேலூயா. சோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
மற்றதெல்லாம் எப்படி வேறு விதமாக உள்ளே இருக்குதோ, டைத்து வேறு விதமாக உள்ளே வருகிறது. அதற்கு சரியான எடுத்துக்காட்டை நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். அது என்னென்னா, என்ன சொல்லுங்கள், ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. லேவியர் ஆகமில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, உபாமில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து தசமபாகத்தை நாங்கள் தானே சாப்பிட்றோம், நீ சொல்கிறது எல்லாம் ரைட்டு. அது எந்த தசமபாகத்தை அப்படி செலவழிக்குன்னு சொல்லியிருக்கு? நியாயப்பிரமாணத்தின் கீழ் லேவியனுக்கு கொடுக்கப்பட்ட தசமபாகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆபிரகாம் கொடுத்த தசமபாகம் எப்படி 2 ஜபம் வேறு வேறு மாதிரி இருக்குதோ, 2 ஜபம் தான் பேர். ஆனால் 2 ஜபமும் பழைய ஏற்பாட்டு ஜபம் வேறு. அது லென்த்தியாக இருக்கணும், அது சவுண்டாக இருக்கணும், அது ரொம்ப இறக்கத்துக்காக கெஞ்சணும். ஆனால் புதிய ஏற்பாடு ஏசுநாதர் சொன்னார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, நீ ஜபம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை. நீயோ ஜபம் பண்ணும்போது கையை தட்டுங்க, அந்த மாதிரி பண்ணாத, என் பேர்ல சொன்னா அந்த பேருக்கு தாண்டா உனக்கு ஆன்சர் என்ன. நீயோ ஜெபம் பண்ணும்போது, நீயோ தர்மம் செய்யும்போது, நீயோ உபவாசிக்கும் போது அப்படின்னா இது எல்லாம் நியூ கவர்னன்ட்ல இருக்கு. ஆனா வேற டைமென்ஷன்ல இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், நீயோ தசமபாகம் கொடுக்கும்போது கையை தட்டுங்க. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.